குவைத் நாட்டில் தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளத்தை சேர்ந்தவர்கள்தான் அதிக பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஒரு முழுமையான தகவலை கேட்டறிய குவைத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் வேங்கடமதி அவரை நம்மளுடன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ அங்க அந்த விபத்து எப்படி சார் ஏற்பட்டுச்சு அங்க? சார், இது குவைத்தினுடைய ஒரு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட குடியிருப்பில், அதாவது மங்காப் என்ற ஏரியாவில் உள்ள நமது தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து. இந்த தீ விபத்தில் இப்ப கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல் கொண்டு இருக்கிறது. மிகவும் வருத்தமான செய்தி. இந்த நேரத்தில் அந்த வருத்தத்தை கண்டிப்பா எல்லாருமே உணர முடியுது, இங்க உள்ளவங்க எல்லாம். இல்ல, குறிப்பாக இந்தியர்கள் அதிகமாக தங்கியிருந்த அந்த குடியிருப்பு பகுதி, என்டிசிங்கிற ஒரு நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு குடியிருப்பில் இந்த தீ விபத்து அதிகாலை 4 மணிக்கு, இன்று அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்டிருக்குது. அது அந்த நேரம் அதிகாலை என்பதால் அனைவரும் தூங்கி கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்துல யாரும் வெளியில் வர முடியாத அளவுக்கு விபத்தை அறியாமல் உள்ளே தூங்கி கொண்டிருந்தவர்கள் புகை மூட்டத்தின் காரணமாக இறந்திருக்க நேரிடும் என்று தெரிகிறது. அது சம்பந்தமாக குவைத் அரசும் நமது இந்திய தூதரகமும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மீட்பு பணியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதில் காயமடைந்தவர்களை இங்குள்ள பல்வேறு மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்று அதற்கான சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தியை இந்த நேரத்தில் பதிவு. இப்ப இந்த மீட்பு பணிகள் எந்த அளவுல இருக்கு சார்? மீட்பு பணி மிக நல்லாவே இருக்கிறது. குவைத் அரசாங்கம் இந்த தகவல் அறிந்து முனைப்புடன் ஃபயர் சர்வீஸ், மெடிக்கல், ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் செய்யப்பட்டு உடனுக்குடன் அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை எடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் சேர்த்து வர்றாங்க சார். இல்ல, இப்ப இந்த மீட்பு பணி முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கா சார்? கண்டிப்பா முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட முடிந்த தருவாயில் உள்ளது. இனி அந்த வீட்டுக்குள் வேற யாரேனும் இறந்து இருக்கிறார்களா என்பதை பற்றி அதனுடைய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்டடத்துல தங்கினவங்க எல்லாருமே இந்தியர்னு சொல்லப்படுது. அதுல பெரும்பாலானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்களும் அங்க இருப்பதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. அது எது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கா சார்? அது இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வரல சார். இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல்களை எந்த நாட்டை சார்ந்தவர்கள், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ற கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் இன்னும் தெரியப்படுத்தவில்லை. அதில் அதிகப்படியாக தங்கியிருந்தவர்கள் கேரளா மற்றும் தமிழகம், வட மாநிலத்தை சேர்ந்த இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த பாதிப்பு இந்தியர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் என்று தெரிகிறது. அதனால் இந்த குவைத்தின் இந்திய தூதுவர் சம்பவம் நடந்த இடத்திற்கே நேரடியாக சென்று அந்த மீட்பு பணியில் துரிதமாக நடக்க ஏதுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மற்றும் தமிழகத்திலிருந்து அயலக தமிழர் நலத்துறை என்னுடைய அதிகாரிகளும், அதன் ஆணையர், அதன் தலைவர் மரியாதைக்குரிய சிவசேனாதிபதி அவர்கள், கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களும் தொடர்ந்து என்னிடம் தொடர்பு கொண்டு இதில் தமிழர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு எந்த விதமான உதவிகள் தேவைப்படுகிறது, எந்த உதவிகளும் செய்ய தமிழக அரசு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிற இந்த தகவலையும், அது சம்பந்தமாக மத்திய அரசையும் குவைத் இந்திய தூதரகத்தையும் வலியுறுத்தி வருகிறோம் என்ற தகவலையும் தெரியப்படுத்துகிறது. எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆறுதலாக இருந்தது. ஏன்னா தமிழக அரசு வெளிநாடு வாழ் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான பல திட்டங்களை அறிவித்திருக்க இந்த தருணத்தில் இந்த விஷயத்திற்கு, இந்த விபத்து அறிந்து காலையில் இருந்தே கிட்டத்தட்ட அயலக நலத்துறையிலிருந்து, அயலக நலத்துறையிலிருந்து அதிகப்படியான போன்கள் இங்க எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடனே அதனுடைய லிஸ்ட் அனுப்புங்க, அதுக்கான உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். சற்று முன்பு கூட, உங்களது அழைப்புக்கு முன்பு கூட, அதனுடைய அயலக தமிழர் நலத்துறையினுடைய தலைவர் கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அது சம்பந்தப்பட்ட தமிழர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதன் விவரத்தை தெரியப்படுத்துங்கள், அவர்களுக்கு எந்த விதமான உதவிகள் தேவைப்படுகிறது என்பதையும் உடனுக்குடன் தெரியப்படுத்துங்கள் என்ற தகவலை சொன்னது எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இந்த நேரத்தில் குவைத் வாழ் தமிழர்கள் சார்பாக அயலக நலத்துறையை உருவாக்கிய தமிழக முதல்வருக்கும்
அயலக நலத்துறை தலைவர், ஆணையர் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இழப்பு ஒரு பேரிழப்பு. அதாவது தொழிலாளர்கள் ஒரு கஷ்டப்படுற ஒரு நேரங்கள்ல இங்க உள்ள சூழ்நிலையில இந்த பெரிய தீ விபத்துல எத்தனை தமிழர்கள் இந்தியர்கள் மொத்தமாக இந்தியர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவல் இன்னும் சரிவர தெரியவில்லை. அதிகப்படியான உயிரிழப்பு இந்தியர்களுக்காகத்தான் இருக்கும். அது தமிழர்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இல்ல இப்போ அந்த மீட்பு பணிகள் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த விசாரணையில வந்து இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, இல்ல எதனால அதிக பேர் இந்த இறக்கறதுக்கு காரணம் ஏதாவது அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கா? அந்த தகவல் எதுவும் அந்த அரசு வந்து வெளியிட்டிருக்கா? கேஸ் சிலிண்டர்கள் அதிகமாக அந்த பில்டிங்க்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் வச்சிருந்ததுனால அதில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. சற்று முன்பு கூட அது சம்பந்தப்பட்ட மாநகராட்சி, அதாவது இங்க உள்ள மாநகராட்சி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ததாக சில தகவல்கள் வருகிறது. சரியான கண்காணிப்பு இல்லாமல் கேஸ் சிலிண்டர்களை சரியாக பராமரிக்காமல் இருந்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த விபத்தை ஒட்டிய சில ஒரு பொதுவான கேள்வியும் வந்து அங்கே உங்கள்கிட்ட வைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இப்போ வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. இப்போ அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரோ அல்லது அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேலாளரையோ அங்கே யார் யார் இருந்தாங்கங்கிற ஒரு டீட்டெயில் இருக்காதா சார்? இல்ல, அவங்க மற்றும் இதுல வந்து தொழிலாளர்கள் மட்டுமே தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. அவர்களுக்கான ஒரு மேல் அதிகாரி அந்த குடியிருப்பில் தங்கியிருக்கலாம். மற்றபடி முதலாளி இவர்கள் இங்குதான் தங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு இல்ல அந்த விவரங்கள் யார் யார் இருக்காங்கிற விவரங்கள் வந்து அங்க எதுவும் சேகரிக்கப்பட்டு வச்சு அந்த விவரங்கள் நம் சரிவர அது தெரியவில்லை. அது அதிகாரிகள் தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. முற்றிலும் இது தொழிலாளர்கள் தங்கி இருந்ததுதான். ஏன்னா இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலை வந்துட்டு முறையான ஒரு தகவல் இல்லாமல் நிறைய பேர் தங்கியிருக்கிறதாவும் நிறைய இடங்களில் பார்க்கப்படுது. அப்படி இந்த மாதிரியான அவங்களுக்கு அசம்பாவிதம் ஏற்படும் போது அவர்கள் நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்றது, இல்லை அவங்களுக்கான உதவிகள் எப்படி நம்ம செய்ய முடியும் சார்? இல்லை, நீங்க கேட்கறது ஒரு நல்ல விஷயம்தான். இப்ப இந்த தீ விபத்துல கூட கருகிய நிலையில் இருக்கிறவர்களுடைய அடையாளம் நம்மளுக்கே தெரிந்தாலும் அது முகங்கள் சரியாக தெரியவில்லை என்றால் அது குடும்ப சம்பந்தப்பட்ட நபர்களை இங்கு அழைத்து தாயோ பிள்ளைகளோ 2 பேர் அழைத்து டிஎன்ஏ சோதனைக்கு பிறகே அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்படுவது வழக்கம். அது மாதிரி நடந்திருக்கிறது நிறைய முறை. அதை நாங்களும் அந்த உதவியை செய்திருக்கிறோம். அந்த முறையில் இந்த தீ விபத்து எத்தனை பேர் முகம் தெரியாமல் கருகி இருக்கிறார்கள் என்ற தகவல் தெரியவில்லை. அதை அதிகாரப்பூர்வமாக யார் தமிழரோ மலையாளி என்றோ அறிவிக்க முடியாது. நம்மளுக்கே தெரிந்தாலும் அது அதிகாரப்பூர்வ தகவல் அந்த சோதனைக்கு பிறகே தெரியப்படும். ஏன்னா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போ சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு இப்போ உறவினர்களை நம்ம கூட்டிகிட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது அது ஒருவர் இருவர்னா வந்து சரி, சின்ன சின்ன விபத்துகள். இது ஒரு மிகப்பெரிய விபத்தாக பார்க்கப்படுது. இந்த விபத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருந்தால் எவ்வளோ பேரை நம்ம இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போக முடியும், அல்லது அதற்கான மாற்று ஏற்பாடு எதுவும் பண்ண முடியுமா? இல்ல, அவ்வளவு தமிழர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சிலவங்களுடைய உடல் முகங்கள் தெரிகிற அளவுக்கு இறந்திருந்தால் அது கண்டிப்பாக அது யார் என்ற கண்டிப்பாக அடையாளம் பண்ணிடுவாங்க. முகம் தெரியாதவங்கள் இறந்தவங்களுக்கு தான் இது கணக்கு. அது வந்து யாராவது கருகி போய் அது முகமே தெரியலைன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கணும். அதுவரை நம்மளுக்கே தெரியும். அப்ப இருந்த 2 பேர்ல ஒருத்தர் தமிழ்காரரு, ஒருத்தர் வேற மாநிலத்தை சார்ந்தவரோ யாரோ மரணிக்க நேர்பட்டால் அதுல வந்து 2 பேரும் இறந்துட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாது. நம்ம அந்த சோதனைக்கு பிறகுதான் சொல்ல முடியும். எல்லாரும் அப்படி இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ரொம்ப பேர் வந்து தீ விபத்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே மேல இருந்து குதிச்சும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப பேர் ஒடியாந்துருக்காங்க. ரொம்ப பேர் கீழே ரொம்ப பேர் கருகியும் போயிருக்காங்க. அதுல வந்து 50க்கும் மேற்பட்டவங்க இப்ப இதுவரை இறந்ததா சொல்றாங்க. 80 பேருக்கு மேல காயமடைந்திருக்காங்க. பல்வேறு மருத்துவமனையில இருக்கிறாங்க. அந்த தகவல்கள்லாம் இனிமே அதிகாரப்பூர்வமாக இன்று மாலைக்குள்ள கண்டிப்பா வெளிவரும்னு நினைக்கிறோம். சார், இப்போ அங்கே வந்து இறந்துருக்காங்க, இந்த மாதிரி அடிபட்டிருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த முறையான காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து அங்கே கிடைக்குமா, இல்லை அந்த அரசு வந்து என்ன மாதிரியான சலுகைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பகிர்றது அவரது நல்லா இல்ல. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி அதுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும். அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே சார். இப்போ இந்த சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விபத்து எதுவும் நடந்திருக்கா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் தடவையா சார்? இல்ல இது மிகப்பெரிய விபத்துன்னு தான் சொல்லலாம். இதுக்கு முன்னால இது மாரி விபத்துகள், தீ விபத்துகள் நடந்ததில்ல. ஏதோ 1, 2 இருக்கும். ஏதாவது இருக்குமே ஒழிச்சு மத்தபடி தீ விபத்து இது மிகப்பெரிய விபத்துனா இதத்தான் சொல்லலாம். அதுக்கு இந்த அரசும், இந்த குவைத் அரசாங்கமும் மிக துரிதமான நடவடிக்கை எடுத்து மீட்பு பணிகள் எடுத்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி, அந்த நாட்டினுடைய அமைச்சர்களே போய் அங்கே இருந்து அந்த வேலைகள துரிதப்படுத்தினாங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது சம்பந்தமா அடுத்தடுத்து எப்போ வந்து ஒரு அந்த முறையான யார் யாருன்னு தெரிய வரும் சார்? நாளை தெரியும். நாளை கண்டிப்பா தெரியும். எத்தனை பேர் தமிழர்கள், எத்தனை இந்தியர்கள் இறந்திருக்கார்கள் என்கிற தகவல் வந்து நாளை தெரியும். இந்தியாவை சேர்ந்தவர்கள்ல எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்ன்ற தகவல் கிட்டத்தட்ட நாளை தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிரமமான சூழ்நிலையில எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். இது சம்பந்தமான விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி. நன்றி.